எனக்கு கமிஷனரை தெரியும், ஆனால் கமிஷனருக்கு என்ன தெரியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ட்ரம்ப் அவர்கள் ஈரான் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டேன், 5 நாட்களுக்குள்ள சீஸ்ஃபயர் வந்துடும், அதனால் அந்த 48 மணி நேரம் சொல்லியிருந்தேன் பாருங்கள், அந்த 48 மணி நேரம் கோட் அழிச்சிருங்க. நான் 48 மணி நேரத்தில் ஈரான் அடிக்க போகிறது கிடையாது. நான் ஈரான்லேருந்து எனக்கு கால் வந்துச்சு, முக்கியமான தலைவர்கள் கூப்பிட்டாங்க. அவங்க கூட என்னுடைய விட்காஃப் அவர்களும் அவருடைய மருமகன் ஜாரேத் குஷ்னர் அவர்களும் பேசினாங்க. பேசிட்டு இப்போதைக்கு சீஸ்ஃபயருக்கு எல்லோரும் தயாராகிட்டாங்க, அதனால் எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பாருங்கள், ஈரான் கூட இப்போதைக்கு நான் சண்டைக்கு போகலை அப்படின்னு சொல்லியிருக்காரு ட்ரம்ப் அவர்கள். டேய், என் தெருவுக்கு வாடா வாடா, முடிஞ்சா என் வீட்டுக்கு வாடா வாடான்னு சொல்லுவார் பார்த்தீங்களா வடிவேலு, அந்த மாதிரி தான் இருக்குது. உண்மையில் என்ன நடந்துச்சு, ஈரான் இதற்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க, எப்படியெல்லாம் இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அமெரிக்கா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் போட்டு புழக்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். வித்தின் 5 days சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது உருவாகிவிடும், ட்ரம்ப் சொன்ன வார்த்தை. ஆனால் ட்ரம்ப் சொன்ன இந்த வார்த்தையை யாராவது நம்பினீங்கன்னா இதே மாதிரியான வார்த்தையை தான் வெனிசுலாவுக்கு சொல்லியிருந்தாங்க. மாதுரோ அவர்கள் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மாதுரோ அவர்கள் வெனிசுலாவை சுற்றி அவங்களுடைய கப்பல் அப்படிங்கிறது நிப்பாட்டப்பட்டிருந்துச்சு. எதுக்கியா கப்பல் நிப்பாட்டியிருக்கு அப்படின்னு கேட்கும்போதெல்லாம் ட்ரம்ப் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு பதில், அங்கேருந்து ட்ரக் அப்படிங்கிறது டிராஃபிக் ஆகுது, அதனால் நான் என்ன செய்கிறேன், அந்த ட்ரக்கை தடுத்து நிப்பாட்டுறதுக்காக என்னுடைய கப்பலை நிப்பாட்டியிருக்கேன். சரி, வெனிசுலா கூட ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்த போகிறீங்களா அப்படின்னு கேட்டப்போ ட்ரம்ப் அவர்கள் சொன்னது, எஸ், பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன், வெனிசுலாவை அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறது என் மைண்ட்லேயே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். அவர் சொன்ன அடுத்த ஒரு 2-3 மணி நேரத்தில் வெனிசுலாவுக்குள்ளே மாதுரோ அவர்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அவருடைய டீம் அப்படிங்கிறது களமாடுது. மாதுரோ அவர்களையும் அவங்களுடைய ஒய்ஃபையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அப்போ அது வரையிலும் சின்னதாக புகைச்சல் மட்டுமே இருந்தது. திடீர்னு பார்த்தா மாதுரோ அவர்களை அரெஸ்ட் பண்ணிட்டோம், வெனிசுலாவில் ஆட்சி மாற்றம் உருவாகிவிட்டது, வெனிசுலாவில் இருக்கக்கூடிய ஆயில் எல்லாம் எனக்கு தான் சொந்தம், எங்களுடைய நிறுவனம் வெனிசுலாவில் போய் கம்பெனி தொடங்குறதுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது, எல்லாருக்குமே என்ன கொடுக்குறேன், அதுக்கான லைசன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வெனிசுலாவினுடைய ஒட்டுமொத்தமான ஆயிலை ஒரே நாளில் திருடிட்டாரு ட்ரம்ப் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஈரானில் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா 48 மணி நேரம் கெடு கொடுத்துருந்தார். மவனை 48 மணி நேரத்தில் நீ மட்டும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை திறக்கலை, நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது, உன்னுடைய எனர்ஜி செக்டார்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நான் பிளாக் அவுட் பண்ணிடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி பல மிரட்டலை கொடுத்துருந்தார். இந்த மிரட்டலுக்கு கொஞ்சமும் பயப்படாமல் ஈரானும் என்ன சொன்னாங்க, மச்சான் முடிஞ்சால் தொட்டுப்பார், நானும் திருப்பி அடிப்பேன், இந்த தடவை நீ எலக்ட்ரிசிட்டி அடிச்சுன்னா நான் எலக்ட்ரிசிட்டியும் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி டோட்டலாகவே ஒஃபென்சிவாக மாறி நின்று ஈரானை அமெரிக்கா பார்த்தது. அமெரிக்கா இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்லேருந்து எல்லாமே பயங்கரமாக நடுநடுக்கமாக இருந்துச்சு, டவுனுக்கு போச்சு. நம்ம நிஃப்டி 50 எடுத்து பார்த்தீங்கன்னா -2.48% எவ்வளோ அடி வாங்கிச்சு. க்ரூட் ஆயில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஏறிச்சு. தங்கத்துக்கு விலை யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பவுனுக்கு 5000 ரூபா அளவுக்கு குறைஞ்சிச்சு. இதுதான் சரியான நேரம் அப்படி இப்படி நம்மலாம் சொல்லிட்டு இருக்கும்போது ட்ரம்ப் அவர்களுடைய ஒரு அறிவிப்பு வருது. திடீர்னு பார்த்தா க்ரூட் ஆயிலுடைய விலை டவுன் ஆகுது. ஸோ உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத மார்க்கெட் பார்க்கும்போது நம்மளால் படிக்க முடியும், இல்லை மார்க்கெட் உலகத்தில் என்ன நடக்குதோ அதை வச்சு ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொற்றொடர் இருக்குது. அந்த சொற்றொடர் எப்படி சரியாக இருக்குன்னா, ட்ரம்ப் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்னா உடனடியாக இந்த மார்க்கெட் அப்படிங்கிறது ரியாக்ட் ஆகுது. அதனால் க்ரூட் ஆயிலினுடைய விலை டபார்னு கீழே விழுகுது. ஏன் கீழே விழுகுது, 5 நாளில் சீஸ்ஃபயர்ப்பா, எனக்கும் ஈரானுக்கும் சண்டை கிடையாது, நான் ஈரான் அடிக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே க்ரூட் ஆயில் வாங்கி வச்சுருக்கலாம் விற்கிறான். விற்ற உடனே அது க்ரூட் ஆயில் கீழே விழுகுது, தங்கம் மறுபடியும் விலை ஏறுது, நிஃப்டி 50 கிஃப்ட் நிஃப்டிங்கிறது மறுபடியும் கூடுது. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது, அப்போ முட்டாப்பா நாங்கள் என்னடா, நீ பேசுகிற பேச்சுக்கு தூங்கி எந்திரிச்சா ஒவ்வொரு மாதிரி பேசிகிட்டு இருக்க, உனக்கு தகுந்த மார்க்கெட் ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு, நாங்கள் பணத்தை லாஸ் பண்ணுறதும் இல்லாட்டி பணத்தை அடுத்ததாக இழந்துட்டு போகிறதும் எல்லாமே உன்னுடைய கண்ணசைவில் தான் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்களை கேட்கணும்னு தோணுச்சு. காரணம் இருக்குது, 5 நாளில் சீஸ்ஃபயர் அப்படிங்கிறத இப்போ வந்து சொல்கிறார்ல, அதுக்கு முன்னாடி இவனை என்ன செஞ்சுருப்பாங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஆயில் எல்லாம் விற்க வேண்டிய இடத்துல விற்றுருப்பாங்க, நிறைய விஷயங்கள் செஞ்சுருப்பாங்க. அதன் பிறகு இவங்க மார்க்கெட்டை வந்து ரியாக்ட் பண்ண வைக்கிறதுக்காக இவங்க என்ன செய்வாங்க, இப்படி ஒரு அறிவிப்பை கொடுப்பாங்க, மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும், லாஸ் வரும், இவங்களுக்கு கெயின். ஸோ இது வந்து அமெரிக்காவுக்கு ஏகப்பட்ட இடத்துல இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு யுத்தம் மாதிரியே இருக்குது. பார்த்தீங்களா, நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், அவங்களுக்காக மட்டுமே நடத்தப்படக்கூடிய யுத்தம் மாதிரி இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையும் ட்ரம்ப் அவர்கள் ஒரு தடவை சொல்கிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். அடுத்தபடியாக சவுதி இல்லாட்டி அந்த பக்கமாக இருக்கக்கூடிய அரபுலக நாடுகள் அவங்களுடைய மார்க்கெட்லாம் டவுன் ஆகும்போது அமெரிக்காவினுடைய மார்க்கெட் பயங்கரமாக அப் ஆகும், தங்கத்தினுடைய விலை ஏறும், க்ரூட் ஆயிலுடைய விலை இறங்கும். இப்படின்னு சொல்கிறது எல்லாமே இங்கே ப்ரீடிஃபைண்டாக சில விஷயங்கள் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ இந்த ஒரு விஷயம், அது கூடவே மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுகிறார் 2 மணிக்கு அப்படின்னு சொன்னால் அங்கேயும் மார்க்கெட் ரியாக்ட் ஆச்சு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, இதெல்லாம் தெரிந்து கொண்ட நாம்
எப்படி அடுத்ததாக ட்ரம்ப் அவர்களை நம்ப போகிறோம் அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஈரானுடைய முக்கியமான சில அதிகாரிகள் எங்களை தொடர்பு கொண்டார்கள், விட்காஃப் அவர்களும் என்னுடைய NY விட்காஃப் அவர்களும் ஜாரேத் குஷனர் அவர்களும் பேசினாங்க. ஸோ 5 நாளில் அவங்க சீஸ்ஃபயருக்கு ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதனால் நான் அடிக்க போகிறது கிடையாதுன்னு சொன்னாங்க. அதன் பிறகு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இன்டைரக்ட் டாக் அப்படிங்கிறது நடந்துச்சு. யார் கூட? ஒமான் எங்களுக்கு இன்டர்மீடியட்டாக இருந்து இன்டைரக்ட் டாக் அப்படிங்கிறது நடந்துச்சு. அந்த இன்டைரக்ட் டாக்கில் தான் நாங்கள் என்ன செய்கிறோம், 5 நாள் சீஸ்ஃபயர் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி ஒரு சீஸ்ஃபயருக்கான டாக்கே நடக்கலை, எங்களுக்கான அந்த அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது செய்கிறது வரைக்கும் நாங்கள் இந்த யுத்தத்தை நிப்பாட்ட போகிறது கிடையாது. எங்களுடைய ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், எங்களுக்கான அடுத்த கட்ட நகர்வாக இருக்கட்டும், எங்களுடைய பாதுகாப்பாக இருக்கட்டும், போர் நிறுத்தம் லைஃப் லாங்காக இருக்கட்டும், இது எல்லாமே நடைபெறாமல் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரப்போகிறது இல்லைன்னு அமெரிக்காட்ட சொல்லிட்டோமே. அமெரிக்கா யார் கூட பேசினாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. இப்படி சொன்ன ட்ரம்ப் அவர்கள் அடுத்த இன்னொரு வார்த்தையை சொல்கிறார், ஜஸ்ட் கீப் பாம்பிங். ஈரான் மேலே நாங்கள் எப்பவுமே பாம்பிங் குண்டு போட்டுகிட்டே இருப்போம், பேச்சுவார்த்தை ஒரு ஓரமாக நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, ரெஜிம் சேஞ்ச் அப்படிங்கிறத பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஒரு நல்ல லீடர், வெனிசுலாவில் எப்படி நான் ஒரு நல்ல லீடரை வச்சுருக்கணும், அதே மாதிரி ஒரு நல்ல லீடரை நான் தேடிட்டுருக்கேன். இதே ஈரானில் இந்த அயத்தல்லா அலி கமேனி அவர்களுக்கு பிறகு மொஜிதபா கமேனி அவர்கள் வந்துட்டாங்க. அவர் உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த வார்த்தையும் ட்ரம்ப் அவர்கள் தான் சொன்னார். அவர் உயிரோடு இருக்க சான்ஸ் இல்லை, அது எனக்கு தெரியலை. ஆனால் எனக்கு பிடிச்ச ஒரு லீடர் அங்கே வைக்கிறதுக்காக நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இல்லைன்னா ஜாயிண்ட் லீடர்ஷிப் இன் ஈரான், லீடர்ஷிப் தலைமைத்துவம் அமெரிக்காவும் ஈரானை சார்ந்த சில அமைப்புகளும் சேர்ந்து அதை வழிநடத்தும், அதுக்கான பேச்சுவார்த்தை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 5 நாட்களுக்கு பிறகு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆக போகுது அப்படின்னு அவங்கக்கிட்ட இப்போயே சொல்லிட்டேன். அதாவது மெதுவாக ஆற போட்டுட்டு மறுபடியும் அடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது தெரியுமா. இப்போ ஈரானை 5 நாளைக்கு நான் அடிக்க போகிறது கிடையாதுப்பா, இப்படிலாம் பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட சொல்கிறது. திடுதிப்புன்னு பார்த்தா மெரைன் ஒரு 4500 மெரைன் கோப்ஸ் அப்படிங்கிறவங்க உள்ளே போயிருக்காங்க. அப்படி போன அந்த மெரைன் சும்மா பூ பறிக்கிறதுக்கு போகலை. அதாவது ராணுவ வீரர்கள் நல்ல திறம்பட இருக்கக்கூடிய மெரைன் குரூப் தான் அங்கே போயிருக்கு. 4500 பேர் போயிருக்காங்க. இன்றைக்கி ஏகப்பட்ட போர் விமானங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இஸ்ரேல் அந்த பக்கமாக கேட்குறாங்க, மெரைன் ட்ரூப்ஸ்லாம் உள்ளே போயிருக்காங்களே, அவங்க என்ன சும்மாவா, கண்டிப்பாக ஈரானில் ஏதோ ஒரு மாற்றம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பேச்சுவார்த்தை வழியாக இந்த இஷ்யூவை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது நெத்தன்யாகு அவர்களுக்கு பிடிக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக உலக அரசியல் தெரிஞ்சவனுக்கு தெரியும், பேச்சுவார்த்தை வழியாக ஈரான் கூட சமாதானமாக இஸ்ரேல் போகவே போகாது, வாய்ப்பே கிடையாது. அணு ஆயுதத்தை நாங்கள் ஏற்படுத்தவே மாட்டோம், அணு ஆயுதத்தை நாங்கள் சோதித்து பார்க்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்களிடம் ஈரான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு தான் இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறார். இதை விட பெரிய போய் வேறு ஏதாவது இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. அடுத்ததா அக்ரிமெண்ட்டுங்கிறது சாதாரண அக்ரிமெண்ட் கிடையாதான். 15 பாயிண்ட் இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட்டை நான் ஈரானுக்கு சமர்ப்பித்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நோ நியூக்ளியர் வெப்பன், ஈரான் ஹேஸ் அக்ரீட் டு ஹேவிங் நோ நியூக்ளியர் வெப்பன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ இவ்வளோ விஷயங்கள் சொல்கிற ட்ரம்ப் அவர்கள் இதை மீடியா பெருசாக பேசுவாங்க. அப்போ ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ மார்க்கெட்டையும் ரியாக்ட் பண்ண வச்சுட்டாரு, ஆயிலாக கீழே படுக்க வச்சுட்டாரு. அப்போ கீழே விழுந்த போது அதை அவங்க பையன் வாங்கிக்கிடுவானா இருக்கும், ஒரு 50 மில்லியனுக்கோ 100 மில்லியனுக்கோ வாங்கி சொத்தாக சேர்த்துக்கிடுவான். அடுத்ததாக மறுபடியும் மேலே ஆயில் அப்படிங்கிறது விலை கூடும். எப்போ கூடும்? அமெரிக்கா மறுபடியும் ஒரு தாக்குதலை ஏற்படுத்துவாங்க. ஈரான் சொல்லிட்டாங்க, இது எதுவுமே எனக்கு தெரியாது, இது எதுவுமே தெரியாமல் நான் பேசினதாக சொல்கிறது எல்லாமே முழுக்க கற்பனை தான் அப்படின்னு சொல்லி ஈரான் இதை அப்படியே முடிச்சு விட்டாங்க. சரி, அப்போ ஈரான் மீதான பொருளாதார தடையை கொஞ்சம் நாட்களுக்கு தற்காலிகமாக நிப்பாட்டுறேன்னு சொன்னீங்களே, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்களிடம் கேட்கப்படுகிறது. அதற்கு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, அஸ் மச் ஆயில் இன் சிஸ்டம் அஸ் பாசிபிள் அப்படின்னு. எவ்வளவு ஆயில் இந்த இடத்துக்குள்ள இந்த உலகத்தில் ஃப்ளோ ஆக முடியுமோ அவ்வளோ ஆயில் ஃப்ளோ ஆகட்டும் அப்படின்னு சொல்லி தான் நான் ஈரானுடைய சாங்ஷன்ஸை நிப்பாட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக என்னென்னா, ஆயில் சிஸ்டம் அப்படிங்கிறதுல, ஆயில் எக்கானமி, ஆயில் சப்ளை செயின் அப்படிங்கிறதுலாம் பெரிய பாதிப்பு வந்துருச்சு. இந்த பாதிப்பு இப்போ ட்ரம்ப் அவர்கள் ஈரான் அடித்தாங்கன்னா இன்னும் 2 மடங்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பல நாடுகளும் இப்போ போன பதிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிரீஸ்லாம் ஒரு 30 கோடி யூரோ அப்படிங்கிறது அவங்க நாட்டு மக்களுக்கான ஒரு தொகையாக அறிவித்திருந்தார்கள். அந்த அளவுக்கு எக்கனாமி அப்படிங்கிறதுலாம் அடி வாங்கிட்டு இருக்கு. இன்றைக்கி இந்தியாவும் மிகப்பெரிய அளவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் ஸ்பீச் கொடுத்திருந்தார் அப்படிங்கிறதையும் நம்ம கவனித்தோம். அப்போது இந்த ஆயில் மார்க்கெட்டை எப்படியாவது மறுபடியும் தாங்கி பிடிப்பதற்கு ஒரு 2-3 தினங்கள் ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு கேப் தேவைப்படுது. அந்த கேப்பை மனுஷன் இந்த சீஸ்ஃபயர் உருவாக போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சுட்ருக்காரு. அடுத்ததாக ஒரு டீல் அப்படிங்கிறது கேரண்டி ஆகுமா, அதாவது ஈரான் கூட நாங்கள் டீல் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டால் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கார், cannot guarantee a deal with ஈரான். ஈரான் கூட பேச்சுவார்த்தை நடக்கும், பட் டீல் நடக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ டீலுக்கு அவர் சம்மதிக்கலை, ஈரான் சம்மதிக்கலைன்னா அடுத்த கட்டமாக நாங்கள் பாம்பிங் சும்மா தூக்கி குண்டுகளை போட்டுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற வார்த்தையும் சேர்த்திருக்காரு. ஒருவேளை இஃப் டீல் ஹேப்பன்ஸ் இட்ஸ் அ கிரேட் ஸ்டார்ட் ஃபார் ஈரான் அண்ட் த ரீஜியன் அப்படின்னு சொல்லியிருக்கார்.
ஒருவேளை டீல் நடந்துச்சுன்னா ஈரானுக்கு பெரிய ஒரு ஸ்டார்ட்டாக, ஈரான் புது ஈரானாக புதுப்பிக்கப்படும், புது ஈரானாக மலரும் அப்படிலாம் சொல்லி உருட்டோன்னு சொல்லிட்டு நிறைய உருட்டியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் இதை யார் இப்போ வரவேற்றிருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டால், யுஎஸ் டிப்ளமேட்டிக் டீல் வித் ஈரான் அப்படிங்கிறத யூகே வரவேற்றிருக்கிறது. யூகே சொல்கிறாங்க, பரவாயில்லையே பேச்சுவார்த்தை நடந்துருச்சுன்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறது நாங்கள் வரவேற்கிறோம், இப்படி ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் ட்ரம்ப் அவர்களிடமிருந்து வரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி யூகே இன்னைக்கு அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சவுத் கொரியா, அதான் முடிஞ்சிருச்சுலப்பா டீலில் ஏதோ பேசிட்டிங்களே, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக கப்பல்லாம் சேஃபாக வர்றதுக்கான அந்த ஒரு தகவலை சீக்கிரமாக ஈரான் செய்ய வேண்டும், அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக கப்பல் பயணம் மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க? சவுத் கொரியா அங்கேருந்து அவங்களுக்கு ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க. நோட் talks till Iran's goals are met. Tehran rejects Trump's negotiation claim அப்படிங்கிறத இன்னைக்கு ஈரான் சப்போர்ட் பண்ணக்கூடிய மீடியாக்கள் அவங்க வெளிப்படையாகவே சொல்கிறாங்க, ட்ரம்ப் அவர்கள் பச்சை பொய் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி. ஈரானுடைய ஃபாஸ்ட் நியூஸ் ஏஜென்ட் இருக்காங்க, அதுதான் அவங்களுடைய ஒஃபிஷியல் நியூஸ் ஏஜென்ட் கூட சொல்லலாம். அந்த ஃபாஸ்ட் நியூஸ் ஏஜென்ட்லேருந்து வந்த செய்தியை தான் நான் சொல்கிறேன். அப்போ ட்ரம்ப் அவர்கள் ஏன் இதை இப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லிட்டேன். மார்க்கெட் ரியாக்ட் ஆகிறதுக்காக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஒளிந்திருந்து தாக்குதல் அப்படிங்கிற மாதிரி பொய் சொல்லி தாக்குதல் அப்படிங்கிற ஒரு யுக்தியை ட்ரம்ப் அவர்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு, அதுக்காக இருக்கலாம். இல்லை அவங்களுடைய நட்பு நாடுகள் சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மாதிரியான நாடுகள் என்ன சொன்னாங்க, எப்போ அடிக்காத இப்போதைக்கு அடிச்சா எங்களால் தாங்க முடியாதுன்னு சொன்னதுக்கு இணங்கவாக இருக்கலாம், இல்லை காசு சம்பாதிக்கிறதுக்காக இருக்கலாம். சரி, இதுக்கு நடுவில் சில நாடுகள் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அந்த நாடுகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகிப்து, பாகிஸ்தான், துருக்கி. இந்த 3 நாடுகள் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பதா சொல்லப்படுது. பட் அது சீஸ்ஃபயருக்கான பேச்சுவார்த்தையா, இல்லை என்ன நடந்துட்டு இருக்கு, ஒருவேளை ஈரானுக்கு எதிர்பாரா விதமாக சப்போர்ட் அப்படிங்கிறத நாங்கள் கொடுக்க முடியுமா, அப்படி இல்லைனா வேற ஏதாவது வாய்ப்புகள் வழியாக இந்த இஷ்யூவை முடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகளை இந்த 3 நாடுகள் செய்து கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அடுத்ததாக இன்னைக்கு ட்ரம்ப் அவர்கள் தான் சொல்லிட்டாரு, இனி யுத்தம் கிடையாதப்பா, 5 நாளில் சீஸ்ஃபயர் அப்படின்னு சொல்லி. அப்போ ஈரான் என்ன சொல்லியிருக்கணும்? எஸ், நாங்கள் ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறதை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும், உண்மையிலேயே அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துருந்துச்சுன்னா. ஆனால் ஈரான் அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டி எடுத்து காண்பிக்கிறாங்க. அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய மிசைல்ஸ், ட்ரோன்ஸ் எல்லாம் ஒரு வீடியோவாக வெளியில் விட்டு, டிப் ஆஃப் த ஐஸ்பெர்க் பார்த்துக்கோ, 5 நாட்களுக்கு பிறகு இதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மட்டும் முடிக்கிறாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது 5 நாள் சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது ஒரு ஃபேக் ப்ரொபகண்டா செய்தி, அதுவும் ட்ரம்ப் அவர்களால் சொல்லப்பட்ட ஒரு செய்தி. அதை சரிப்படுத்தி அது சரிதான் அவங்க பேசினாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ட்ரம்ப் அவர்கள் உறுதியாக எதையாவது ஒன்று செய்ய வேண்டும். இல்லாட்டி ட்ரம்ப் அவர்கள் அடுத்தது என்ன சொல்லுவார், பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சிருச்சு, ஏதோ 3வது நாள் நாங்கள் ஈரான் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அடிப்பாங்க. இதில் 2ல் ஏதோ ஒன்று நடக்கும். ஆனால் கான்க்ரீட் எவிடன்ஸ் அப்படிங்கிறத அமெரிக்காவால் நாங்கள் ஈரான்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஈரானே அதை மறுக்கிறார்கள். அப்போ யார்கிட்ட பேசினாங்கிறது தெரியல, அந்த 5 நாளில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இல்லை நாளைக்கே அமெரிக்கா அவங்களுடைய மெரைன் ட்ரூப்ஸை வச்சு ஈரானுக்குள்ளே என்ன தாக்குதல் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரியல. எது எப்படி இருந்தாலும் இப்போ வந்திருக்கக்கூடிய அப்டேட் இது தான். 5 நாளில் சீஸ்ஃபயர் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஊடகங்கள் செய்தியை வெளியிடுவார்கள். உண்மையிலேயே அப்படி எதுவுமே சம்பவிக்கவில்லை. உண்மையிலேயே அப்படி ஒரு சம்பவம் இன்னும் 2 நாடுகளும் பேசி சம்மதிக்கவில்லை. அது வரும்போது தமிழ் பட்சத்திலிருந்து வந்துருச்சுப்பா, ஈரானும் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிற செய்தியை வெளியிடுகிறோம். ஸோ இந்த செய்தி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.